வெல்கம் பேக் டு லிட்டில் பண்டிட்ஸ். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து இல்லையா? ஸோ வீடியோவுக்கு கொஞ்சம் லேக் இருக்குது, சாரி. ஸோ நம்ம மாத்ராஸ் எல்லாம் பார்த்தோம். நான் மாத்ராஸ் எல்லாம் சொல்லியாச்சு. அதில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மாத்ராஸ் வச்சு தான் இது பார்த்தோம், கிராமர் செட்டு, நேக்கோ சேக்கோ காக்கேக்கி மேம்பர். அதுதான் லாஸ்ட் செட் ஆஃப் வீடியோஸ் இல்லையா? ஸோ மாத்ராஸில் நிறைய மாத்ராஸுக்கு அந்த கடைசி ஹாக்கு அப்புறம் உள்ளது எதுவுமே நான் தரல, ஏன்னா அதுக்கு மாத்ராஸ் கிடையாது. அது நம்மளே இந்த மாதிரி அந்த ஆ சவுண்டு ஈ சவுண்டு எல்லாம் சேர்த்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ யோசிப்பீங்க, என்னடா இதே திரும்பியும் ஸ்வராட்சர் எழுதி போட்டிருக்காளே, அதுக்கு கீழே என்னென்னமோ எழுதியிருக்காளே. ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா நம்ம வேர்ட்ஸ் படிக்க போகிறோம். எப்படின்னா இந்த சவுண்ட் லெட்டர்ஸ் நம்மளுக்கு தெரியும். இப்போ வவ்வல்ஸ்னால் என்னது, கான்சனன்ட்ஸ்னா என்னன்னு தெரியும். அதாவது ஸ்வராட்சர்னா என்னது, வெஞ்சன்னா என்னது, மாத்ராஸ்னா என்னன்னு தெரியும். ஸோ நம்ம ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோம்னா தோவாக்ஷர் சப்தம், அதாவது இந்த மாத்ராஸ் எதுவும் இல்லை, இந்த வேர்ட்ஸில் இந்த மாத்ராஸ் எதுவும் இல்லாமல் 2 எழுத்துக்கள் வச்சு நம்ம லெட்டர்ஸ் படிக்கிறது. ஸோ நம்ம அதெல்லாம் பார்க்கலாம், போக போக அதெல்லாமே லெட்டர்ஸாகவே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ அந்த லெட்டர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் சவுண்ட் லெட்டர், அதாவது நம்ம ஆலேருந்து அம்மு வரைக்கும், அப்புறம் காலேருந்து யாரா லாவா ஷா சஹா வரைக்கும் உள்ள வேர்ட்ஸ், அந்த எழுத்துக்களை வச்சு உள்ள லெட்டர்ஸ், அந்த எழுத்துக்கள் உள்ள லெட்டர்ஸில் அந்த லெட்டர்ஸை வச்சு உள்ள வேர்ட்ஸ், அந்த எழுத்துக்களோட உள்ள வேர்ட்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் லெட்டருங்கிறது நம்மளுக்கு தெரியும், வவ்வல்ஸ் என்னது. நான் அது ரிமைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இங்கே எழுதி போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ அ ஆ இ ஈ உ ஊ ரு ஏ ஐ ஓ ஔ அம் அஹ், இதுதான் அந்த ஸ்வராட்சர். ஸோ இந்த 13 எழுத்துக்களில் அம் வரைக்கும் உள்ளது. அஹ்ங்கிற லெட்டர்ஸ்க்கு வேர்ட்ஸு ரொம்ப ரேர், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, எப்போவாது யூஸ் பண்ணுவோம். பட் மற்றதுக்கு எல்லாமே வேர்ட்ஸ் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ அதனால தான் நான் அந்த லெட்டர்ஸ் எழுதி போட்டேன். இப்போ இது அவ்வளோ நான் ரப் பண்ணிடுவேன், இதை மட்டும்தான் உங்களுக்கு மேலே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும். ஸோ ஹிந்தி வேர்ட்ஸ், ஹிந்தி ஷப்துனா என்னது, வேர்ட்ஸ், சத்தம். ஹிந்தி சத்தத்தை வச்சு நம்ம வேர்ட்ஸ் படிக்க போகிறோம். ஹிந்தி ஷப்த், ஓகேவா? ஷப்துனா சவுண்டை வச்சு தான் நம்ம லெட்டர்ஸ் படிக்க போகிறோம். அதுதான் நம்ம இங்கேயும் பார்க்க போகிறோம். அதனால நான் இந்த ஸ்வராட்சர் வெஞ்சன் இந்த 2 செட்டை மட்டும் அழிச்சிருக்கேன், ஏன்னா ஸ்வராட்சர்ஸ் மட்டும் நான் அழிச்சிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தா ஆ வச்சு என்னடா இவர் 2 இது போட்டிருக்காளே, ஆ வச்சு 2 எழுத்து. இப்போ நம்ம இங்கிலீஷில் சொல்லணும்னா ஏ டு இசட்ல பார்க்கும்போது ஏ வச்சு வேர்ட்ஸு சொல்லுங்கன்னா ஆப்பிள், அப்புறம் என்ன சொல்லலாம், ஆண்ட், ஏரோப்ளேன், அலிகேட்டர், இந்த மாதிரி இங்கிலீஷில் நிறைய ஏ வச்சு நிறைய வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம். ஏஆர், ஆண்ட், ஏஎன்டியும் ஏஎன்டியும் இருக்கு இல்லையா? ஸோ அதே மாதிரி ஹிந்தியில் நம்ம ஏ வச்சு பி வச்சாலும் 5 10ன்னு சொன்னால் நம்மளால சொல்ல முடியும். பட் ஹிந்தியில், அதனால ஹிந்தியில் அதே மாதிரி நிறைய இருக்குது. பட் எல்லாத்துக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரியும் சீக்கிரமாக உங்களுக்கு அது என்ன சொல்லலாம், நீங்கள் அதை உடனே புரிஞ்சுக்கிட்டு அந்த வார்த்தைகளை சொல்ல முடிகிற மாதிரி உள்ள ஈஸியான வார்த்தைகளை தான் நான் 2 கொடுக்குறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆ வச்சு நார்மலாகவே ஹிந்தி புக்ஸில் எங்கே பார்த்தாலுமே ஆ வச்சு சொல்கிற வார்த்தை அனார். அனார்னா என்னது, நான் இங்கே அனார்னு ஹிந்தி ப்ரொனவுன்சியேஷனே எழுதியிருக்கேன், பொமோகிரானைட், அதாவது மாதுளம்பழம். இன்னும் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இங்கே எழுதுகிற ஹிந்தி ப்ரொனவுன்சியேஷன் ஆக்சுவலாக கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. அப்படி ஒரு இங்கிலீஷ் வார்த்தையே கிடையாது. ஏன்னா நான் இந்த ஹிந்தி எழுத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே ப்ரொனவுன்சியேஷன் எழுதியிருக்கேன், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அனார், ஆ வச்சு அனார், ஆ நார், நான்னு சேர்க்கணும் இல்லையா? ஆங்கிற அந்த சவுண்டு வருது அதுல, அனார். அப்போ இங்க வந்துருது. அனார்னா என்னது, பொமோகிரானேட், மாதுளம் பழம். நம்ம மாதுளம் பழம் நிறையவே நம்ம பார்த்துருப்போம், கடையில வாங்கியிருப்போம், எல்லாம் செய்வோம் இல்லையா? இனிமே யாராவது அனார் என்னதுன்னு கேட்டா நம்மளுக்கு சொல்லலாம், மாதுளம் பழம், பொமோகிரானைட். 2வது ஆலே அப், அப்னா என்னது, ஏபின்னா நம்ம இது ஏபின்னு சொல்லுவோம். பட் இங்க ஹிந்தில அப்னா நவ், இப்பவே, இன்னைக்கே, இந்த நிமிஷம், நவ், இந்த நிமிஷமே நம்ம அந்த வார்த்தையை படிக்கிறோம், ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸ் நம்ம இந்த ஆ வச்சும் வச்சும் பார்க்கணும்னா, நான் இப்போ இடையில ஒரு சிலதுக்கு சென்டென்ஸ் சொல்லுவேன்,
உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் நம்ம அந்த சென்டென்ஸை நான் சொல்லும் போது கவனிச்சா நம்மளுக்கு அடுத்தால நம்ம வந்து வேர்ட்ஸ் படிக்கும் போது ஈஸியா இருக்கு. அனார் அப் மே அனார் கரீத்னே ஜா ரஹா ஹூம். அப்னா இப்பவே நான் அனார் மாதுளம்பழம், கரீத்னா வாங்குறதுக்கு, ஜா ரஹி ஹே நான் போறேன், ஜா ரஹி ஹே நான்னா பொம்பளை, ஸோ அது ரெஹி, ஆம்பளைன்னா ரெஹான்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைன்யூட் கிராமட்டிக்கல் எல்லாம் பார்க்கணும். அதெல்லாம் நம்ம போக போக வீடியோல வரும். இப்போ நான் இந்த ரெண்டுமே ஒரே சென்டென்ஸ்ல வர்ற மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா? அப் மே, அப்னா இப்பவே, மேனா நான், அப் மே அனார், அனார்னா மாதளம், கரீதுனேனா வாங்குறது, கரீதுனே ஜா ரஹி ஹே நான் போக போறேன், நான் இப்பவே மாதுளம்பழம் வாங்க போக போறேன். இதுதான் இந்த சென்டென்ஸ். ஓகேவா? ரொம்ப பெருசாலாம் நீங்க அந்த சென்டென்ஸை பார்க்க வேண்டாம். அதுல வர்ற ரெண்டு வார்த்தைகள் அப் அனார், இந்த ரெண்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ என் கூட ஒரு தடவை சொல்லுங்க, அப் அனார். ஓகேவா? ரெண்டாவது நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது எழுத்து என்னது? ஆ. ஆ முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆ முடிஞ்சாச்சு. ரெண்டாவது ஆ. அந்த ஆக்கு இங்க என்ன எழுதியிருக்கோம்? ஆம் ஆஜ், ஆம் ஆஜ். ஸோ ஆம், ஆம், ஆம்னா மேங்கோ. இப்ப நான் இங்க புதுசா ஒரு வார்த்தையை எழுதியிருக்கேன், நார்மல் பீப்புள். அது வந்து ஆம்ங்கிறது நார்மல்ங்கிறது வந்து வேற வார்த்தைகள் இருக்கும். ஆம் ஆத்மி, இந்த ஆம்ங்கிற வேர்டு வந்து நார்மலா சொல்றது. ஆம் மேங்கோ மட்டும் இல்ல, நார்மல் பீப்புள் சொல்றாங்க. அது வாய்ஸ் சொல், அது வந்து ரிட்டர்ன் வேர்ஷன்ல வராது. ஆம் ஆத்மிங்கிறது வந்து நார்மல் பீப்புள். நாங்க வந்து நார்மல் பீப்புள் மாதிரி இருக்கிறோம். ஹம் லோக் ஆம் ஆத்மி ஹே, நாங்கெல்லாம் நார்மல் பீப்புள் தான் சொல்றது தான் இந்த ஆம். அது வாய்ஸ் சொல், அதாவது அது டாக்கிங் வேர்ஷன். அந்த ஆம், பட் நான் அது நார்மல் பீப்புள்னு அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்துருக்கேன்னா, டாக்கிங் வேர்ஷன்ல அந்த ஆம் வரும்போது ஆமா ஆத்மி, என்னடா இது மாங்கா மனுஷனான்னு கேட்பாங்க. ஸோ ஹிந்தி தெரியாதவங்களுக்கு ஆம்னா மாங்கா, ஆத்மினா ஹியூமன் பீங், ஆத்மி, ஆ இத்து மீ, ஆத்மி. ஸோ அது வந்து நார்மல் பீப்புள், என்னடா இது மாங்கா ஆத்மினா ஹியூமன் பீங் சொல்லுவாங்களே, ஸோ அது நார்மல் பீப்புள் மாதிரி வருது, ஏன் இப்படி வருதுன்னு நினைப்பாங்க. ஸோ அதனாலதான் நான் சொன்னேன் ஆம் ஆத்மி. ஆம்னா என்னது? மேங்கோ. ஆத்மினா பீப்புள், நார்மல் பீப்புள். ஆம் ஆத்மி. ஓகேவா? ஸோ ஆம் மேங்கோ, நார்மல் பீப்புள்னா நார்மல் பீப்புள் வந்து அந்த வாய் பேசு. நம்ம இப்போ தமிழ்ல பேசுறதா இருக்காது, எழுதுறது. கரெக்டா? நம்ம பேசுற மொழியும் எழுதுறதும் டிஃப்ரென்ஸ் இருக்கும் தமிழ்ல எழுதுறது. அதே மாதிரி இங்கிலீஷ்ல நம்ம பேசுறது ஒண்ணு, எழுதுறது ஒரு கிராமட்டிக்கல் ஃபார்மேட்ல எழுதுவோம். அதே மாதிரிதான் இதுவும். ஆம். ரெண்டாவது ஆஜ். ஆஜ், ஆஜ்னா என்னது? டுடே. ஆஜ் டுடே, ஆஜ் டுடே. ஓகேவா? ஆஜ் டுடே, ஆஜ் ஜினா டுடே. டுடேக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. கல், கல்னா நாளைக்கு, எஸ்டர்டே, டுமாரோ. அப்னா நான் சொன்னேன், அப்னா நவ், நவுன்னு மட்டும் இல்ல, டுடேலயே வருது நவ். கரெக்டா? இப்பவேங்கிறது இன்னைக்குள்ள இது பிரசன்ட்ல போகுது. ஸோ அதனால ஓகே. ஸோ அப்போ நம்ம மொத்தம் இன்னைக்கு 4 வார்த்தைகள் படிக்கிறோம். அனார், அப். அனார் அப்புக்கு நம்ம பார்த்துட்டோம். அப் மே அனார் கரீதுனே ஜா ரஹி ஹே, நான் இப்போ மாதளம் வாங்க போறேன். ஓகே. ஸோ இதுதான் ஒரு சென்டென்ஸ். ஃபீமேல்னா ரீ, இதே இது ஒரு ஆம்பளை சொல்றாங்கன்னா கரீத், இதுனா ஜா ரஹாகும். அது அந்த கிராமட்டிக்கல்ல வரும், அது நம்ம அந்த கிராமர் போர்ஷன் வரும்போது பார்த்துக்கலாம். பட் யோசிச்சுக்கணும், ஃபீமேலுக்கு ஒரு சவுண்டு, மெயிலுக்கு ஒரு சவுண்டு, அந்த மாதிரி தான் ஹிந்தியில. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆம் ஆஜ், ஆம்னா மேங்கோ, ஆஜ்னா இப்போ. ஆஜ் மே ஆம் கரீத் ரஹி ஹூம், இல்லைன்னா நான் இன்னைக்கு மேங்கோ வாங்க போறேன். கரீத் ரஹி ஹே, இல்லைன்னா ஆஜ் மே ஆம் கரீதா ஹே, நான் இன்னைக்கு மேங்கோ வாங்கிட்டேன். கரீதா, கரீதானா வாங்கியாச்சுன்னு அர்த்தம். ஆஜ் மே ஆம் கரீதா ஹே, கரீதா ஹே, நான் இன்னைக்கு மேங்கோ வாங்கியாச்சு. ரீ, பாத்தீங்க இல்லையா? நான் ஃபீமேல்னால ரீ. இது எது? நான் இந்த இடத்துல ஒரு ஆம்பளை நிக்கிறோம்,
இல்லை ஒரு ஆம்பளை சொல்கிறாங்கன்னா ஆஜ் மே ஆம் கரீதா, அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இதுதான் வேர்ட்ஸு, 4 வேர்ட்ஸ் படித்தோம். ஆனால் அப், ஆம், ஆஜ். ஸோ இதை ரிமைண்ட் பண்ணுங்கள், கிராமட்டிக்கலாக பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த வேர்ட்ஸ் மட்டும் மைண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தால ஒரு 4 வேர்ட்ஸோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன், ஆம்ங்கிறது நார்மல் பீப்புள்ங்கிறது நம்ம பேசுகிற மொழியில் வர்றது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.